வதற்காக நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்போம், திறப்பின் வாசல் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளில் 2 ஆளுக்காக 2 ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாரம் 2 ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒன்று ராம் பதன் என்கிற ஒரு ஊழியக்காரர் காசியாபாத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அவருக்கு நம்ம மாதம் அவருக்கு உதவி செய்து வருகிறோம். அவர் ஒரு சின்ன வீட்டில் தான் ஆராதனை நடத்திட்டு வர்றாரு. அவர் சொன்னார், எனக்கு 35 ஆட்கள் இருக்காங்க, ஆனால் ஆலயத்துக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னால் 10 பேரை தான் வீட்டில் என் பெட் ஓரத்தில் வச்சு ஆராதிக்க முடியுதுன்னு. ஸோ அவர் என்றைக்கு சொன்னாரோ அன்னைத்துலேருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவர் ஒரு பெரிய ஆலயத்தை ரெண்ட் பண்ணி 35 பேருக்கும் இடம் கொடுக்க நம்ம உதவி செய்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவருக்காக நம்ம ஜெபிப்போம். அதோடு கூட பாஸ்டர் சன்னிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சஞ்சீவ்குமாருக்காக சராய்காலை காவலில் நம்ம வைத்து நிறைய பசங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம். அது ரெஸ்கியூ பண்ணுற ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் ஒரு காலத்தில் ஒரு வேளை துன்மார்க்கர்களாக வளர வாய்ப்புண்டு, கிரிமினலாக வளர வாய்ப்புண்டு. இப்போவே அவர்களை கூப்பிட்டு வச்சு அவர்களோடு கூட பேசி மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அதோடு கூட ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் காங்கிரிகேஷன் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆமேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட்டில் அந்த சபை ஒரு வித்தியாசமான ஒரு சபை. நிறைய முஸ்லீம் குடும்பங்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் வராங்க. அந்த இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 இடத்துக்காக நம்ம ஜெபம். ஆண்டவரே, ராம்பதனுக்காக நாங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிங்க, இன்னும் பெரிய இடத்த தாங்க. இன்னும் ஆண்டவரே, அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் டெல்லியில் அவர் ஊழியத்தில் சந்திக்கப்பட வேணும். எங்கள் சபைக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக, தரிசனத்துக்காக, பாரத்துக்காக நன்றி. நாங்கள் வளர்வதை காட்டிலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் வளர நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் சன்னிக்காக, ஜோதிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி, ஊழியங்களுக்காக நன்றி. அந்த இடத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் மீட்டெடுக்கப்பட வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தாவே, அதுக்கான ஆலோசனை கிருபைகள் நாங்கள் அங்கே போய் ஆலோசனை கொடுக்கும்போது, பேசும்போது ஆவியானவர் அவளோடு கூட இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஜோதிக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை வருகிற நாட்களில் கட்டி எழுப்புங்க. உம்முடைய நாமம் இதில் மகிமைப்பட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம மத்தியில் ஒரு விஷயத்தை பிரசங்கியார் வந்திருக்கிறார். அவர் ஸ்வீடன் தேசத்துலேருந்து வந்திருக்கார். கடந்த மாதத்தில் ஒரு டீம் வந்தாங்க. அதில் ஒரு சகோதரியுடைய கணவன் அவங்க வந்து பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. அவர் பேர் பீட்டர் ஆம்குஸ். அது கரெக்டாக, அது ஸ்வீடன் நேம். அது பீட்டர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய சபை அவருடைய பேர் வந்து வி ஆர் ஒன் சர்ச் அப்படிங்கிற ஒரு சபையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு அசோசியேட் பாஸ்டராகவும் கூட இருக்காங்க. அவர் வந்து ஒரு வியாபாரம் செய்கிறதாக இந்திய தேசத்தில் இருக்கிறாரு. ஆகவே இந்த நாளில் காலையில் ஒரு அருமையான செய்தியை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அதே பகுதியிலேருந்து அவர் பிரசங்கித்தார்னா அவருக்காக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு பிரசங்கன்னா மாட்டிக்கொள்வேன். எனியாவ், கரங்களை தட்டி லெட்ஸ் வெல்கம் பீட்டர் திஸ் மார்னிங். They would bring the God's word to us. On behalf of the church, that we welcome you to this pulpit. Good morning, church. Good morning. How is everyone today? நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? Are you happy today? இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கீங்களா? I woke up this morning very happy. இந்த காலை வேளையிலே நான் எழுந்திருக்கும்போது சந்தோஷமாய் எழுந்திருந்தேன். Do you know why? ஏன் தெரியுமா? Because my Jesus is alive. ஏனென்றால் என்னுடைய இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். Let's applaud Jesus this morning. Hallelujah. 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 Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறார். And when Jesus is alive, இயேசு ஜீவிக்கிறார். every day can be wonderful. ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷித்த நாட்கள் தான். Hallelujah. Hallelujah. I'm so happy to be back in India. நான் திருப்பவும் இந்திய தேசத்துக்கு வந்ததை குறித்து சந்தோஷப்படுகிறேன். I was here over 20 years ago. நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய தேசத்துக்கு வந்தேன். And coming back, திருப்பியும் வருவது, I don't really know why I stayed away.
இவ்வளோ நாளாக ஏன் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. Because I love this place. ஏன்னா நான் இந்த தேசத்தை நேசிக்கிறேன். I love your smiles. உங்களுடைய புன்னகையை நான் விரும்புகிறேன். I love your culture. உங்களுடைய கலாச்சாரத்தை விரும்புகிறேன். I love your food. உங்களுடைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். You have an amazing country. நீங்க ஒரு நல்ல ஒரு தேசத்துல இருக்கிறீங்க. I know everything is not perfect. எல்லாமே பூரணமா இல்ல. But if I would tell you about my country, என்னுடைய தேசத்தை குறித்து சொல்லணும்னா, some people think Sweden, wow. ஸ்வீடன்னா வாவ் அப்படி நினைக்கிறாங்க. But today it's a mess. ஆனா இன்னைக்கு ஒரே குழப்பமா இருக்கிற But I தேசம். still love my country. ஆனா என் தேசத்தை நான் நேசிக்கிறேன். And I like your country very, very much. உங்களுடைய தேசத்தை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன். Thank you for inviting me today. இந்த நாள்ல என்னை வரவழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. Thank you, Pastor Vincent. Thank you, sir. It's an honor to be here today. இந்த நாள்ல எங்களோடு கூட இருப்பது எனக்கு ஒரு கனமுள்ள ஒரு காரியம். I've traveled around the world as a missionary நான் ஒரு மிஷனரியாக உலகத்திலே பல இடங்களுக்கு நான் கடந்து for போயிருக்கிறேன். many years. அநேக And ஆண்டுகளாக. one of the things I collect நான் ஒரு காரியத்தை அங்கங்கிருந்து சேகரிப்பது என்னவென்று is சொன்னால், miracle stories. maybe I should stand that side. ஒரு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். I collect miracle stories. அற்புதமான கதைகள் என்னிடத்தில் இருக்குது. You want to hear a miracle story today? அந்த அற்புதமான கதைகளை நீங்க கேட்கணுமா? I shared this in the first service. நான் காலையில முதல் ஆராதனையில அதை பகிர்ந்து கொண்டேன். We were in the capital of an African nation நாங்க ஆப்பிரிக்க தேசத்தின் தலைநகர்ல இருந்தோம். doing some street ministry. அங்க தெரு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். And maybe 15-20 people had gathered in a street corner. அங்க ஒரு 20-50 ஜனங்கள் அங்க வந்து தெரு மூலையில கூடி இருந்தாங்க. And someone on the team was sharing about Jesus. எங்களுடைய குழுவிலிருந்து ஒருவர் இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். At the end they prayed. அந்த கடைசில எல்லாருக்கும் நாம They ஜெபித்தோம். asked the people, do you want to believe in Jesus? நீங்க இயேசுவை நம்புகிறீர்களா நம்ப விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். And there were several hands that went up. அந்த இடத்துல அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டது. And they prayed for them to salvation. அவர்களுக்காக ஜெபித்து ரட்சிப்புக்குள்ளாக வழி And when they நடத்தினார்கள். were just going to pray a prayer of blessing, அவர்களுக்கான ஆசீர்வாதம் ஜெபங்களை நாங்கள் ஜெபித்தோம். one of the team members, அந்த இடத்துல ஒரு குழுவில் இருக்கிற ஒரு நபரானவர் he was going around and saying congratulations. ஒவ்வொருவருக்காக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிறார். And he came to this one man. அங்க ஒரு மனிதரிடத்துல வந்து He put out his hand to shake his hand, அவரிடத்தில் கரத்தை குலுக்கி அவர் சொன்னது but காரியம். he couldn't shake his hand. ஆனால் அவரால் அந்த கரத்தை குலுக்க He முடியவில்லை. had been in an accident. ஏனால் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. So he had no fingers. It was a withered hand. அந்த விபத்தினாலே அவருக்கு விரல்கள் இல்லாம வெறும் கரங்கள் இருந்தது. But my friend, he stood next to him. அவருடைய பக்கத்தில் நின்ன And he சகோதரர், asked him, can I pray for you? நான் உனக்காக ஜெபிக்க முடியுமான்னு கேட்டாரு. So you can see what Jesus wants to do for you. உனக்கு இயேசு என்ன செய்ய இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். And this man, இந்த மனிதன் a few minutes ago, he did not believe in Jesus. கொஞ்ச நிமிடங்களுக்கு முன்பாக இயேசுவை நம்பாத ஒருவர், So he said, I guess so. நான் அப்படி நம்புறேன் இப்போ. So they begin to pray. அவங்க ஜெபிக்க ஆயத்தமாக And as இருந்தார்கள். he's standing there praying for him, அவனுக்காக ஜெபித்தார்கள் கரங்களை வைத்து. he's not praying for healing. அவருடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணல. He's just praying that God will touch his life. அவருடைய வாழ்க்கையை இயேசு தொடும்படியாக ஜெபித்தார். He hears a voice on the inside. அந்த சத்தம் அவருடைய உள்ளத்துக்குள்ளாக இறங்கியது. He says, open your eyes. உன்னுடைய கண்களை திறந்து பார். You know, when we pray, நம்ம அடிக்கடி ஜெபிக்கிற காரியம், it doesn't matter if we close our eyes or if we have them open. நம்ம சில வேளை கண்களை மூடி ஜெபித்தாலும் மூடி கண்ணை திறந்து ஜெபித்தாலும் பரவாயில்லை. But sometimes God wants to show us something. ஆனா சில வேளைகளே கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். So my friend opens his eyes நண்பர் கண்களை திறந்தார். and he continues his short prayer. அவர் ஒரு சின்ன ஜெபத்தை சொன்னார். And while he is praying, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில fingers start to grow out of this man's hand. அந்த விரல்கள் வளர ஆரம்பித்தது. And he has a fully functional hand. இப்பொழுது முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு விரல்கள் வந்தது. Can you imagine what happened on the street corner? என்ன நடந்தது தெரியுமா அந்த தெருமுனையில? Everyone knew this man. எல்லாரும் அந்த மனிதனை He had அறிந்திருந்தார்கள். no hand. அவருக்கு கரங்கள் இல்லாமல் விரல்கள் And now he இல்லாமல் had a hand. இப்பொழுது விரல்களோடு கூட இருக்கிறார். Because Jesus came to town. ஏனா இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். Hallelujah. ஆமென்.
Jesus is very much alive. இயேசு ஜீவிக்கிறார். He is very much alive. அவர் நிஜமாகவே நம்ம மத்தியிலே Full ஜீவிக்கிறார். of life. பூரண ஜீவனோடு And He கூட is here today. இந்த காலை வேளையில் நம்ம மத்தியிலே அவர் அசைவாடுகிறார். And when Jesus walked around, ஆண்டவர் அசைவாடுகிறார். we can read in His word story after story. அவருடைய அப்படி நடந்து வந்த காரியங்களை கதைகளை அதிகமாய் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Of how He touched people's lives. எப்படி அவர் ஜனங்களுடைய வாழ்க்கையை தொட்டார் என்று சொல்லி. But He never acted in the normal expected way. நாம எதிர்பார்க்கிற சாதாரண காரியங்களாக அது நடந்ததில்லை. This day, ஒரு நாள் when we come into the scripture, நாம் வேதத்துக்குள்ளாக வரும் பொழுது in Luke's Gospel chapter 7, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், it's one of these days அந்த ஒரு நாளிலே when Jesus acted out of the ordinary. அவர் சாதாரண இதிலிருந்து நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு அவர் கடந்து வந்த நாளிலே When I read the Bible, நான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது I try to visualize. நான் தரிசித்து பார்க்க I முடிகிறது. try to see what was going on. அதை அந்த நாளில் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. So we will just read a few verses நான் ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். from verse வசனங்களை 11 to 17. 11 இருந்து 17 வசனங்கள். யாராச்சும் வாசிங்களே. Father, I pray that you will open up the word today. ஆண்டவரே, இந்த காலையில் ஜெபிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். I pray that you will come with revelation today. ஆண்டவரே, இந்த காலைவேளையிலே புதிய வெளிப்பாடு கூட எங்கள் மத்தியில் அசைவாடும். That you will speak to our hearts. எங்களுடைய இருதயங்களோடு கூட So பேசுங்க. that when we leave today, ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து கடந்து போகும்போது we are changed. நாங்கள் மாற்றத்தோடு கூட We have become more like you, Jesus. உம்முடைய சாயலை பெற்றுக்கொண்டவர்களாக And we can walk out and touch the world. இந்த இடத்திலிருந்து உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டு கடந்து செல்ல உதவி In செய்யும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். So Jesus was out walking with his disciples. இயேசு அவருடைய சீஷர்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். Can you see him coming? அவர் வருகிறதை பார்க்கிறார்கள். They are crowded around him. அவருக்கு சுற்றிலுமாய் ஜனக்கூட்டம் இருந்தது. They were talking about miracles. அவர்கள் அற்புதங்களை குறித்து சம்பாஷித்துக் Talking கொண்டிருக்கிறார்கள். about all the things Jesus was doing. இயேசு செய்த அற்புதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். So there was joy and laughter. அவர்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு களிப்பும் இருந்தது. Because when you hear about miracles, you cannot be sad. நீங்கள் அற்புதங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது உங்களால் துக்க முகத்தோடு இருக்க Miracles முடியாது. fill you with joy. நாம் மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம். And they are entering into this town. அவர்கள் அந்த நகரத்துக்குள்ளாக கடந்து போகும்போது But they meet another procession. அந்த இடத்திலிருந்து இன்னொரு கூட்டங்களை பார்க்கிறார்கள். Where there is weeping, there's wailing, there's crying. அந்த கூட்டமானது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. It's a funeral procession. அது ஒரு ஃபியூனரல் அடக்க ஆராதனைக்கு கடந்து போறவங்களா இருக்காங்க. And it wasn't just any funeral. அது எல்லாம் ஒரு அடக்க ஆராதனை நடக்கிற ஒரு காரியம். It was a widow that had lost her only son. ஏனென்று சொன்னால் ஒரு விதவை தன்னுடைய ஒரே பேரான் குமாரனை இழந்திருக்கிறது. So it was not just the death of a family member. அது ஏதோ ஒரு குடும்ப நபர் மரித்து போனதல்ல. It was the end of her financial security. அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களுடைய வருமானத்தை கொண்டு வருகிற ஒரு மகன் இறந்திருக்கிறான். She must have been desperate. அவங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஒருவேளை இருந்திருக்கலாம். No idea what tomorrow would bring.
நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலை. And they meet this happy crowd. அவங்க இப்போ சந்தோஷமாய் வருகிற ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார்கள். Can you see this on the street? They are coming towards each other. பார்க்க முடிகிறதா உங்களால? அந்த தெருவில் ஒரு அழுகையான கூட்டம் வந்து ஒரு சந்தோஷமான கூட்டத்தை On சந்திக்கிற one நேரம். side, they are happy, laughing. ஒரு பக்கத்திலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். And on the other side, they are crying. மற்றொரு இடத்திலே Maybe அழுது beating புலம்பிக் themselves கொண்டிருக்கிற because ஒரு there's no hope. தங்களுடைய நெஞ்சில் அடித்துக்கொண்டு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். And then Jesus இயேசு says, "Don't cry." ஆண்டவர் சொல்றார், அழாதே. How can you do that? எப்படி உங்களால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? He sees the coffin. அவர் செய்கிறது அந்த மரணத்தை வைத்திருக்க பெட்டியை பார்க்குறாங்க. And he says, "Don't cry." அவங்க சொல்றாங்க, அழாத. Can you think of this woman? பார்க்குறீங்களா இந்த ஒரு தாயை? What was going through her mind? அந்த சகோதரருடைய சிந்தையில் என்ன போயிட்டு இருக்கும்? Jesus, he was dressed like a rabbi. அவர் வந்து ஒரு போதகருடைய அங்கியை தரித்து He கொண்டிருக்கிறார். had nice clothes on. அவர் மேல ஒரு நல்ல ஒரு Dress இருக்குது. I tried to dress nice today. அவரும் ஒரு நல்ல அழகான Dress போட்டுக்கிறார். ஸ்தோத்திரம். And this man அந்த மனிதர் says to this crying woman, அந்த அழுது கொண்டிருக்கிற தாயிட்ட சொல்றாங்க, "Don't cry." அழாத. I can't even imagine what's going on inside of her mind. என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை அந்த தாயோடைய சிந்தையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்று. And then he walks up to the coffin. அவர் வந்து அந்த பாடைக்கு நேரா போயிட்டு இருக்காரு. And he puts his hand on the coffin. அந்த பாடையை தொடுறாரு. Everyone stops. எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. And now all eyes are on Jesus. எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. What is he going to do now? இப்போ என்ன அவர் செய்ய போறாரு? And he talks to the coffin. அவர் அந்த பாடையோடு கூட பேசுகிறார். Or what's inside the coffin. அந்த பாடைக்குள்ளாக இருக்கிறவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். There's a dead young boy inside the அங்க coffin. மரித்து போன ஒரு வாலிபனுடைய சடலம் இருக்கிறது. And Jesus, like he always did, ஆண்டவர் மரித்தவர்களை உயிர்த்தெழுகிற தேவன். he would challenge the status quo. அந்த இடத்துல ஒரு இயற்கையின் சூழ்நிலையை கர்த்தர் சவாலாக பார்க்க முடியும். So he spoke to the dead boy. அந்த இடத்துல மரித்து போன வாலிபனோடு பேசுகிறார். And he says, "Get up." எழுந்திருன்னு சொல்றாரு. Sit up. எழுந்து உட்காருன்னு சொல்றாரு. And then what did we read? நாம என்ன வாசிக்கிறோம் இங்க? It says, "Then the dead boy sat up." இங்க வாசிக்கிறோம், இறந்தவன் எழுந்து பேசத் தொடங்கினான். As far as I know, எனக்கு தெரிந்த வரையிலும் you don't sit up when you are dead. நீ எப்படி மரித்து போன பிறகு உட்கார முடியாது. A dead man does not sit. ஆமா, மரித்து போனவன் உட்கார்றது இல்ல. And he began to speak. அதோட பேசத் தொடங்கினான். Have you heard a dead man speak? நீங்க யாராச்சும் கேட்டிருக்கீங்களா சத்தமா பேசுறது? No, dead men don't speak. அவங்க கேட்டதா? Yes. But this man, ஆனா இந்த மனுஷன், this young man, இந்த வாலிப மனிதன், he was dead in the coffin. அவர் வந்து அந்த மரித்த சடலமா இருந்தவர் And now he sits up எழுந்து உட்கார்ந்து and he speaks. பேசுறாரு. And then Jesus இயேசு takes this young boy அந்த வாலிபனை எடுத்து and gives him back to his mother. அதை மீண்டுமாய் அவருடைய தாயின் Hallelujah. ஹalleluya. Jesus, இயேசு when he comes into our lives, நம்முடைய ஜீவன்ல வரும்போது, he வாழ்க்கையில touches வரும்போது our circumstance. நம்முடைய சூழ்நிலைகளை அவர் For தொடுகிறார். this woman it was death. The end of finances. அந்த பிள்ளை மரித்ததுனால அவங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு முடிவு வருகிறது. ஃபைனான்ஸ்ல Probably bankruptcy. The end. எல்லாத்தையும் இழந்து போய் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. And Jesus touches it.
இயேசு அந்த சூழ்நிலையை தொடுகிறார். and life comes back. அதிலே ஒரு ஜீவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. When Jesus comes in and touches our circumstance. இயேசு வந்து நம்முடைய சூழ்நிலையை அவர் தொடும்போது, I don't know where you are in life. நீங்க உங்கள் சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் Life can இருக்கீங்கன்னு be தெரியாது. very unfair. ரொம்ப தூரமா இருக்கலாம் ஒருவேளை. It throws things at us. If you It throws could start this way, It throws things at us. if you go that side, Okay. that I can't hear that. No I'm worries. sorry. No worries. Yeah. I'm just excited. I'm sorry. Life is unfair. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை நியாயமானதாக அமைவதில்லை. It throws things at us. நம்ம மேல ஒரு எதிரான காரியங்களை நம்மள வீசுகிறது. Things happen in life. அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. We all go through life. நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல கடந்து போறோம். But then one day, ஒரு நாள் we meet Jesus. ஒரு நாள் இயேசுவை நாம் And he சந்திக்கிறோம். comes in and he puts his hand on our அவர் வந்து life. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மேல கரங்களை வைக்கிறார். And everything changes. எல்லாம் மாற்றம் அடைகிறது. And then he takes that circumstance and he gives it back to you. நம்முடைய சூழ்நிலைகளை எடுத்து திருப்பமாய் மீட்டு நம்முடைய கரங்களை கொடுக்கிறார். Whatever it was, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, it might have been dead, but now it is alive. ஒருவேளை மரித்து போனதாக கூட இருக்கலாம், இப்பொழுது எடுத்துக்கொள்ளும்போது அவர் மீட்டெடுத்து ஜீவனோடு கொடுக்கிறார். It might have been darkness, but now it is light. ஒருவேளை இருள் நடிந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அவருடைய கரங்களை வந்து கொடுக்கும் பொழுது அது வெளிச்சமாக மாறுகிறது. It might have been sickness, now it is health. ஒருவேளை சுகவீனமானதாக இருக்கலாம், இப்பொழுது ஆரோக்கியத்தோடு கூட கர்த்தர் கொடுக்கிறார். And I can go on and go on. இப்படியே ஒன்றன் பின்னாக ஒன்றாக எனக்கு சொல்ல முடியும். Jesus changes our circumstance. இயேசு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். He doesn't take us out of the circumstance, சூழ்நிலையிலிருந்து நம்மை கர்த்தர் எடுப்பதில்லை, but he changes the circumstance. ஆனால் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கர்த்தர் And it மாற்றுகிறார். comes back in a new state. அது நமக்கு ஒரு புதிதான வல்லமையோடு நம்முடைய கரங்களை This கொடுக்கப்படுகிறது. woman இந்த தாய் that we just read about, இப்பொழுது நம்ம வாசித்தோமே, அவங்க she started her day crying, அந்த நாளை அவங்க அழுகையோடு ஆரம்பித்தாங்க, weeping, புலம்பிக் கொண்டு, unsure of tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில. And then Jesus came into her life. ஆனால் இயேசு இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. And she had her son back. அவளுக்கு அந்த தாய்க்கு தன்னுடைய மகனை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். Her mourning and weeping turned into joy and laughter. காலையிலே அழுகையோடு புலம்பலோடு ஆரம்பித்த நாளானது மகிழ்ச்சியோடு களி கூறுதலோடு மாறுகிறது. Whatever you have in your life, நீங்க உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, whatever you are going through, நீங்க என்னத்தை கடந்து கொண்டு எப்படிப்பட்ட பிரச்சனையை கடந்து கொண்டு இருக்கிறீர்களோ, are you ready இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறீங்களா? to allow Jesus to touch it? இயேசு உங்களை தொடும்படியாக It will require one thing, ஒரே ஒரு காரியம் தான் அவசியமா இருக்கிறது, that we stop. நிக்கணும். Sometimes in life, சில வேளையில நம்முடைய ஜீவியத்துல we are so busy. ரொம்ப பிஸியா இருக்கிறோம். We are doing this and that. அதை செய்றோம், இதை செய்றோம், We are running up and down. மேலையும் கீழையும் ஓடுறோம். And maybe we miss Jesus walking by. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயேசு கடந்து வருவதை நாம் தவற விட்டு விடுகிறோம். This day, இந்த நாள்ல when the widow was walking with her coffin, அந்த விதவையானது மகனுடைய சடலத்தோடு கூட கடந்து வர வேளையில they stopped. அவர்கள் நிற்பார்கள். They listened to Jesus. அவங்க இயேசுவை கவனித்தார்கள். And he touched their life. அவருடைய சூழ்நிலையை இயேசு தொட்டார். Are you ready to stop? இயேசுவை நிறுத்த அல்லது நீங்கள் நிற்க In the ஆயத்தமா இருக்கிறீங்களா? busyness of life, இந்த வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற இந்த வேளையில there's nothing wrong with everything in life. எல்லாமே வந்து ஒரு தவறானது அல்ல. We have all the things we need to do in life. நம்ம எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து தான் ஆக வேண்டும். But sometimes we just need to pause ஆனா சில வேளையில நின்று கவனிப்பது அவசியமா இருக்கிறது. and allow Jesus to put his hands on us இயேசுவை நாம் அனுமதிப்போம் நம்முடைய and வாழ்க்கை our சூழ்நிலை தொடும்படியாக, situation, நம்முடைய சூழ்நிலை தொடும்படியாக. and it changes. அது மாற்றத்தை உண்டாக்கும். Because when Jesus is around, நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது things cannot stay the same.
அந்த சூழ்நிலை அப்படியே இருக்க முடியாது. That is just how Jesus is. அதுதான் இயேசுவானவர். அப்படிதான் இருக்கார் அவரு. When you are full of life, அவருக்குள்ளாக பூரண ஜீவன் உண்டு. even death cannot stand. ஆமென். மரணம் கூட மாட்டேன்னு சொல்ல முடியாது. When you are full of light, அவருக்குள்ளாக பரிபூர்ண ஜீவன் இருக்கும்போது what happens in a dark room அந்த இருள்ல என்ன நடக்கும்? if you light a match? ஒரு இருள்ல ஒரு மேட்ச் பாக்ஸ் பத்த வைக்கும்போது What happens? என்ன நடக்கும்? Darkness disappears. ஆமா, உடனடியாக இருள் மறைந்து போகிறது. It's not just that light appears, அது வெளிச்சம் உதயமாகிறது இல்ல, but darkness disappears. இருள் மறைந்து போகிறது. So when Jesus shows up with light and life, இயேசு தன்னுடைய வெளிச்சத்தோடு ஜீவனோடு கூட கடந்து வரும்போது other things have to disappear. மற்ற காரியங்கள் மறைந்து போக வேணும். And he wants to come into each one of our lives. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் கடந்து வர விரும்புகிறார். Maybe you need peace. உனக்கு ஒருவேளை சமாதானம் தேவைப்படலாம். Maybe you need hope. ஒரு புதிய நம்பிக்கை தேவையா இருக்கலாம். I don't know what you need. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. But will you allow Jesus ஒருவேளை நீங்க கர்த்தரை நீங்க அனுமதிச்சீங்கன்னா into your life? உங்களுடைய வாழ்க்கையில That is the question today. அனுமதிப்பீங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. Paul writes in Ephesians எபேசியருக்கு நீங்க கடந்து வாங்க. chapter 1 and verse 20. ஒன்றாம் அதிகாரம் 20வது வசனம். He writes about the mighty power of God. இந்த இடத்துல தேவனுடைய வல்லமுள்ள காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And it says that power raised Christ from the dead and seated him in the place of honor at God's right hand in the heavenly realms. தேவனுடைய வல்லமை கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பி பரலோகத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார வைத்திருக்கிறது. And if we skip down to chapter 2 and verse 6, அதிலே 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க வாசிக்கும்போது it says that for he Jesus raised us from the dead along with Christ. தேவன் கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிருடன் எழுப்பி கிறிஸ்து இயேசுவில் நம்மை தம்முடைய பரலோகத்தின் உயர்வான இடங்களிலே அமரும்படி செய்தார். And seated us with him in the heavenly realms. அவர் நம்மையும் பரலோகத்திலே அவரோடு அமர செய்திருக்கிறார். So when we say yes to Jesus, நாம் இயேசுவுக்கு ஆமாண்டவரேன்னு சொல்லுவோம். we are seated next to Jesus. நாம் இயேசுவின் அருகாமையிலே அமரக்கூடிய ஒரு சாக்கியத்தை பெறுகிறோம். And where is Jesus seated? எங்க ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார்? He is seated on the right hand of the Father. பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். That is the place of authority. அது ஒரு அதிகாரத்தினுடைய இடம் அது. So we are seated in the place of authority. நாமும் அந்த அதிகாரமுள்ள இடத்திலே இயேசு நம்மை அமர செய்கிறார். Together with Jesus. இயேசுவோடு கூட. Hallelujah. Amen. We have been given everything that Jesus has. இயேசுவிட்ட இருக்கிற எல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. When we say yes to Jesus, நாம் இயேசுவுக்கு ஆமாண்டவரே என்று சொல்லும்போது the Bible says that God stooped down. இயேசு கீழாக இறங்கி வந்து and he raised us up. நம்மை கீழிருந்து மேலே உயர்த்துகிறார். And he wants to have us in his hand. நம்மை அவருடைய கரங்களிலே வைக்க தேவன் விரும்புகிறார். Will you sit in the hand of God today? இந்த காலைவேளையிலே அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? If we do, நாம செய்வோம்னா we can act out of authority. நாமும் அதிகாரத்தோடு கூட செயல்பட முடியும். Because we've been given the same power that raised Christ from the dead. ஏனா இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின அதே வல்லமை நமக்கும் கொடுக்கப்படுகிறது. So not only does Jesus wants to come in and put his hand on your life. இயேசு தன்னுடைய கரங்களை மாத்திரம் உடைய சிரசின் மேலே வைக்கிறதாக இல்லை. He wants us to do the same. நாமும் அவரை போல செயல்பட இயேசு விரும்புகிறார். When we are carriers of his power and authority, நாம் அவருடைய வல்லமையும் அதிகாரங்களையும் சுமந்து செல்கிறவர்களாக மாறுவோம். we can speak into situations. நாம் சூழ்நிலைகளுக்கு எதிராக பேச முடியும். We can speak into circumstances. நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பேச முடியும். And they will change. அது மாறும், சூழ்நிலைகள் Because we are மாறும். carriers of that same ஏனா power. இயேசுவுடைய வல்லமை அதிகாரத்தையும் நாம் தரித்திருக்கிறபடினால Jesus knew who he was. நீங்கள்
அவர் யார் என்பதை இயேசுக்கு தெரியும் நன்றாக. He knew that when he walked around, அவர் கடந்து வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருக்கே தெரியும். the kingdom of God was moving. ஆமென். தேவ ராஜ்யம் அவரோடு கூட கடந்து வருகிறது. Because he was and is the kingdom of God. அவர்தான் தேவனுடைய ராஜ்யமாகவே இருந்திருக்கிறார். When we move நாம் அவரோடு கூட with அசையும்போது, Jesus on the inside, இயேசு நமக்குள்ளாக இருந்து நாம் அசையும் போது it's the same for us. நமக்கும் அதே ஒரு அனுபவம் தான். But as humans, we tend to forget. நாம சில வேளை மறந்து போயிடுறோம். We forget who we are. நாம யாருன்றதை சில வேளையில மறந்துடுறோம். We forget who we represent. நீங்க யாரை பிரதிபலிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடுகிறீர்கள். When people look at you, உங்களை பார்க்கும்போது who do they see? யாரை பார்க்கிறார்கள்? Do they see Pastor Vincent? நீங்க பாஸ்டர் வின்சென்ட்டை பார்க்கிறீங்களா? Or do they see Jesus in நீங்கள் Pastor இயேசுவை Vincent? அவரில் பார்க்கிறீர்களா? When they look at me, என்னை பார்க்கும்போது do they see Peter? பீட்டரை பார்க்கறாங்களா? Or do they say Jesus in me? அல்லது இயேசுவை பீட்டருக்குள்ளாக பார்க்கறாங்க? Unfortunately, ஏதோ ஒரு சூழ்நிலை இல்ல. many days I forget who I am. நான் நிறைய வேளைகளில் நான் யாருன்னே நான் மறந்துடுறேன். And seeing just Peter is no good. And seeing Peter எஸ், is no good. பீட்டர் வந்து நல்லவர் இல்ல. ஸ்தோத்திரம். But seeing Jesus in Peter ஆனால் இயேசுவை பீட்டருக்குள்ள பார்க்கும்போது makes all the difference. அதுல ஒரு மாற்றம் இருக்கிறது. Do you remember who you are? நீங்க யாருன்னு தெரியுமா? We need to remind ourselves நம்மை ஞாபகப்படுத்திக் கொள்ள உதவும். who we are நாம் யாரு, and who we represent. நாம் யாரை பிரதிபலிக்கிறோம். There's a world out there உலகம் ஒன்று உண்டு, that is lost and hopeless, அது வந்து இழந்து போய் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. and they need to meet Jesus. நாம் அவர்களுக்கு இயேசுவை How காண்பிக்க will they வேண்டும். meet Jesus? நாம் எப்படி இயேசுவை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம்? By meeting you. உங்கள் மூலியமாக. So we need to represent நாம் யாரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக. in a good way who we are. இந்த நல்ல வரையிலே நம்ம யார் என்பதை நாம் அறிந்து A கொள்ள son and daughter of God. நாம் இயேசுவுடைய மகளாகவும் மகன்களாகவும் இருக்கிறோம். Yesterday, நேற்றைய தினம் I was so touched in my heart. என்னுடைய இருதயம் அதிகமாக தொடப்பட்டது. I was able to meet the girls in the shelter home that have been rescued. பிள்ளைகளை நாம மீட்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருந்தது. And I don't know their stories, அவங்களுடைய முழுமையான கதைகள் எனக்கு தெரியாது, but பின்னணி I தெரியாது. understand that many of them have been through horrific things, ஆனால் அவர்கள் unspeakable things. வெளியில சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்து வந்திருந்த பிள்ளைங்க. And yet when they were sitting there yesterday, ஆனால் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது their smiles, அவங்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய புன்னகை, they were so precious. அது மிக மிக விலை உயர்ந்ததா நான் பார்த்தேன். Why is that possible? அது எப்படி சாத்தியம்? Jesus touched their lives. இயேசு அவர்களை தொட்டிருக்கிறார். And then transformation happens. அவர்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. All the old is gone. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. And there's a new creation. புது சிருஷ்டிப்பு அவர்களுக்குள்ளாக வருகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Yesterday when I was praying, நான் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில God gave me a picture. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். I heard that in India you play the game of chess. நாமெல்லாம் செஸ் தானா? Some people play the game of chess. ஆமா, எல்லாம் நம்மலாம் செஸ் விளையாடுறோம். It's about protecting your king. அது வந்து உங்களுடைய ராஜாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கேம் அது. If you lose your king, you lose the game. நீங்க ராஜாவை இழந்துட்டீங்கன்னா கேமையும் இழந்துட்டீங்க. There's this story about the world champion of chess. உலகத்திலேயே பிரசித்தப்பட்ட ஒரு செஸ் சாம்பியன். He was traveling around Europe. அவர் வந்து ஐரோப்பிய கண்டத்துல சுத்தி வந்து பிரயாணப்பட்டுட்டு இருந்தார். And one day his host took him to a museum. அவரை ஒரு மனிதர் வந்து ஒரு மியூசியத்துக்கு எடுத்து போனாரு. And they were looking at and admiring these wonderful paintings on the wall. அந்த சுவர்ல இருக்கிற அருமையான பிக்சர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. They came to this one painting that had a chessboard. அந்த இடத்துல வரும்போது ஒரு பெயிண்டிங் ஒரு செஸ் போர்டை போட்டு And it said, and the title was Checkmate.
அதனுடைய தலைப்பு வந்து செக்மேட்னு இருக்கு. That is a term in chess where you cannot move your king. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த செஸ்மேட்னு வந்தால் அதுக்கப்புறம் உனக்கு மூவ் கிடையாது, யூ லாஸ்ட் டு யுவர் கிங்னு அர்த்தம். It means you have lost the game. நீங்கள் அந்த ராஜாவை இழந்துட்டீங்க. You have no option to move your king anywhere. உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை கிங்கை எங்கேயும் மூவ் பண்ணுறதுக்கு. And they stop and they are looking at this painting on the wall. அந்த பிக்சர், அந்த வந்து சித்திரத்தை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, And something bothers this chess master. அந்த செஸ் மாஸ்டர் ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாக்குனது அந்த படம். So he turns to his host. அவர்கிட்ட கூட இருந்தவர்கிட்ட சொல்றாரு. And he says, there's something wrong with this painting. அந்த பிக்சர்ல ஏதோ ஒரு தவறு இருக்குது. And his host says, come on, this is a museum. There's nothing wrong with the painting. இது வந்து ஒரு கண்காட்சி, இந்த சித்திரத்துல என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது. But he says, I should know. I am a master of chess. நான் வந்து செஸ்ல நல்லா சிறந்து விளங்குறவர், எனக்கு தெரியும் என்ன அது என்ன தெரியணும் என்ன பிரச்சனைன்னு. So they stand there for several minutes. அங்க கொஞ்ச நேரம் நிக்கறாங்க. And then the host sees a smile come on the master's face. அந்த நேரத்துல அந்த கூட இருக்கிறவர் பார்க்கறாரு, அந்த செஸ் சாம்பியனுடைய முகத்துல ஒரு புன்னகை வருது. And he says to his host, அவர்கிட்ட சொல்றாரு, I know what it is. அது தெரியும் என்ன தவறு அங்க இருக்குது. It's not checkmate. இப்போது அது வந்து செக்மேட் கிடையாது. That king still has one more move. ராஜாவுக்கு இன்னொரு அசைவு, இன்னொரு மூவ் ஒன்னு இருக்குது. And today, இன்னைக்கு King Jesus is here. King Jesus is இருக்கிறாங்க. And maybe you feel like in your life ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இப்படி யோசிக்கலாம், that you have been cornered. ஒருவேளை நீங்க வந்து ஒரு கார்னர் பண்ணிருக்கறாங்க. You cannot go to the left or the right. எந்த இடத்திலயும் நீங்க அசைய You feel like you've முடியாதபடிக்கு come to the end. ஒரு கடைசி தருணத்துல நீங்க வந்த மாதிரி ஒருவேளை யோசிக்கலாம். Almost like checkmate. செக்மேட் மாதிரி. But I'm here to tell you நான் இந்த வேளையில உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், that King Jesus, ராஜாவாகிய he இயேசு still has one more move in your life. இன்னொரு அவருக்கு மூவ் ஒன்று இருக்குது. He wants to touch your life. உன்னை தொடும்படியா. And when he touches your life, உன்னுடைய வாழ்க்கையை தொடும்போது one move will open up. ஆமென். ஒரு அசைவானது And you can take a step பெரிய ஒரு திறப்பை out of your உண்டாக்கும். circumstance and your situation. உன்னுடைய சூழ்நிலையில் அந்த அசைவை உண்டாக்கும் போது And transformation will come. அதிலே ஒரு மறுரூபமாக்குற ஒரு Hallelujah. காரியம், மாறுபாடை கர்த்தர் உண்டு பண்ணுவார். Jesus is here to touch your life. இயேசு உன்னுடைய வாழ்க்கையை தொட விரும்புகிறார் இருக்கிறார். Will you allow him? அனுமதிப்பீமா? Can we stand up together? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமே. Hallelujah. Hallelujah. And if you put your hands out in front of you like you are going to receive a gift, வாங்கிக் கொள்வதற்கு கரங்களை திறப்பது போல திறந்து வைத்துக் கொள்ளுங்க. as we begin to pray, Jesus will walk up to you நீங்க ஜெபம் பண்ணும்போது and he கர்த்தர் will கடந்து touch your வருவார். life. ஆண்டவர் உன்னை தொட கடந்து வருவார். When we stand in surrender before God, ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நீ ஆண்டவர் முன்னாடி நிற்கும் that is us saying, yes, Jesus, come into my life. ஆண்டவரே அவர்களை வாங்கன்னு So when சொல்லும்போது, we begin to pray, நாம ஜெபம் பண்ணும்போது Jesus is going to touch your life இயேசு உன்னுடைய வாழ்க்கையை தொட வருவார். and transformation will begin in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், மறுரூபம் உண்டாக்கும். So Father, right now, இயேசுவே இந்த வேளையில I pray in your son's name, in உன்னுடைய Jesus' name, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் for ஜெபிக்கிறேன். each one that came here today. ஒவ்வொருவர் கடந்து வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் Father, you see their life. அவருடைய வாழ்க்கை நீர் You see அறிந்திருக்கிறீர். their circumstance. அவருடைய சூழ்நிலைகளை You அறிந்திருக்கிறீர். see what they are going through, ஆண்டவர்கள் அவர் கடந்து வந்திருக்கிற what they are பாதைகளை அறி- carrying with them in life. எவ்வளவு பாரத்தை அவங்க சுமந்திருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். And today, as each one of us has stretched out our hands, ஆண்டவரே இந்த காலவே எங்களுடைய கரங்களை உமக்கு நேராக நாங்கள் திறப்பும்போது I pray that you will come and touch our situation. ஆண்டவரே எங்களுடைய Like சூழ்நிலைகளை you touched the தொடுவீர். coffin of this widow. ஆண்டவரே நீர் அந்த விதவையினுடைய மகனுடைய சடலத்தை தொட்டது போல And I pray for transformation power to be released in this place. மறுரூபமாக்கப்படுகிற வல்லமை வெளிப்படுவதாக Into each person's life and ஒவ்வொருவருடைய situation. வாழ்க்கையிலும் சூழ்நிலையிலும் Come with light, come with hope. ஆண்டவரே புதிய நம்பிக்கை கொண்டு வரட்டும். Come with what only you can do, Jesus. ஆண்டவரே உம்மால மாத்திரத்தான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டு வர I முடியும். pray in the mighty, mighty name of Jesus வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். for your power to be released in this place. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். Touch lives today, Jesus. ஆண்டவரே வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே.
Transform lives today. ஆண்டவரே மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. I speak light, life, hope into this place. ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக ஜீவனையும் நம்பிக்கையும் நாங்கள் பேசுகிறோம். In Jesus' mighty name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen. கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். ஒரு எளிமையான செய்தி இன்னும் கடந்து போயிடாத. இது செயலாற்றுகிற ஒரு நேரம். அவங்க சொல்கிறாங்க, தேவன் எங்களை சந்தித்தார். கரங்களை வைத்து சொல்லு. நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேர் சொல்லு, தேவன் எங்களை சந்தித்தார். அவங்க சொல்கிறாங்க, அந்த மகன் எழுப்பப்பட்ட போது அந்த ஜனங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது தெரியுமா? தேவன் எங்களை சந்தித்தார். உடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், உடைய பாரங்களை அறிந்திருக்கிறவர், உடைய கண்ணீரை அறிந்திருக்கிறவங்க. என்னால் புரிய வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மனபாரத்தோடு நின்று கொண்டிருக்கிற அநேகரை பார்க்குறேன். என்னால் இந்த சூழ்நிலையை நான் புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? எத்தனை நாட்கள் நான் இதை சுமக்க போகிறேன்? எத்தனை நாட்கள் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலோடு கூட புதைக்கும்படியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை புதைப்பட்டது போல தோணுது. என்னுடைய சமாதானம் புதைப்பட்டது போல தோணுது. இன்றைக்கு அதை எழுப்ப உன் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஓ, உன்னுடைய அழுகை கழிப்பாய் மாறட்டும். கரங்களை உயர்த்தி கேளுங்க. எந்த இடத்துல உனக்கு ஒரு மாற்றம் வேணுமோ, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் வேணுமா, கரங்களை உயர்த்தி சொல்லு. என்னால் என் பிள்ளைகளை மாற்ற முடியல, நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். என் குடும்பத்தில் என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல, நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். என் சூழ்நிலை என்னால் மாற்ற முடியல, நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா இந்த காலை வேளையில்? ஏன்னா அவர் முகாந்திரம் இல்லாமல் யாரோடையும் பேசுகிற தேவன் அல்ல. முகாந்திரம் இல்லாமல் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லையே. உன்னோடு என்னோடு கூட பேசியிருக்கிறார்னா இந்த காலை வேளையில் உன்னை மாற்றும்படியாய் பேசுகிறார். உனக்குள்ளாக ஒரு மறுரூபத்தின் வல்லமை கொண்டு வரும்படியாய் பேசுகிறார். மகளே சோர்ந்து போகாதே, மகளே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே. உன் தேவன் உன்னை சந்திக்கிற நேரம் இது. கரங்களை வீழ்த்தி சொல்லு, கரங்களை வீழ்த்தி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை சந்திக்கிற நேரம் இது. என் தேவன் என் சூழ்நிலையை சந்திக்கிற நேரம் இது. என் தேவனுடைய சரீரத்தை தொடுகிற நேரம் இது. சொல்லுமா, தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்லு. கரங்களை உயர்த்தி சொல்லு, கரங்களை உயர்த்தி சொல்லு. இன்றைக்கி அநேகர் ஒரு மாற்றத்தோடு போக போகிறீங்க. அநேகர் ஒரு மாற்றத்தோடு கடந்து போக போகிறீங்க. ஓ ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமுள்ள வார்த்தைகள், அதிகாரமுள்ள வார்த்தைகள். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற வார்த்தைகள். இந்த காலை வேளையில் உனக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு. இவள் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய மகன், இவளுடைய தாசன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு அல்லா பாபா சாந்தரலா கரபாஷி அந்த அப்பா, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தாங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் வாய்களை திறந்து, எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தாங்க ஆண்டவரே. என் பலனெல்லாம் நீர் தான் ஆண்டவரே. எங்களால் முடியல, நாங்கள் விடாய்த்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்வடைந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அசைவாடும்படியாக இந்த காலை வேளையில் கர்த்தர் இறங்கியிருக்கிறீர். ஓ ரபா சாந்தரலா ரபா ஷிகாரபா நமரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதித்து கொண்டிரு, ஆராதித்து கொண்டிரு. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிரு, விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கொடு. எல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாற்றத்துக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்துகிற தேவன், எங்களுக்குள்ளாக புதிய ஜீவனை கொண்டு வருகிறவர், எங்களுக்குள்ளாக ரட்சிப்பை கொண்டு வருகிறவர். எங்கள் மத்தியில் அசைவாடு கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. சொல்லி ஆராதி. மகிமைக்கும் ஆமே, கனத்துக்கும். ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் அசையும்படியா சொல்லுவோம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே, எங்கள் மேலே ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எந்த இடத்துல மாற்றம் வேணுமோ அதை சொல்லி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக உன்னுடைய ஜீவன், உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம் செயல்படுகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியோடு கூட நீங்கள் அழைத்து வருவீங்க, சாட்சியோடு கூட அழைத்து வருவீங்க ராஜா. அந்த மகத்துவம் உள்ள வல்லமைக்காக, அதிகாரத்துக்காக, கிருபைக்காக, மனதுருக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை அவனுக்கு சொந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில். ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதாய். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநேக்கும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. வாழ்த்தி கடன் செல்வம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.